சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருப்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் கண்டான். விசுவாசிகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கவில்லை என்று அவன் நினைத்தான். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்பதை அறியவில்லை. நம்முடைய இருதயம் அவரை நோக்கி உத்தமமாக இருந்தால் அவருடைய கண்கள் நம் மீது இருக்கும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். முழுமையான இருதயத்தோடும் உண்மையோடும் தேவனை நேசிக்கும் போது அவர் உங்கள் சார்பாக கிரியை செய்வார். அவர் உங்கள் இருதயத்தின் எண்ணத்தையும் தேவையும் அறிந்திருக்கிறார். அவர் தம்முடைய வழியில் உங்களை நடத்துவார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது. நீங்களும் அவருடைய கண்களை பார்க்க வேண்டும். சில சமயங்களில் உங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வரும்போது நீங்கள் அவர்களுக்கு டீ அல்லது காஃபி கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் மனைவியிடம் காஃபி கொண்டு வா என்று சொல்லுவீர்கள். ஆனால் வீட்டில் எதுவுமே இல்லை என்றால் உங்கள் மனைவி வெளிப்படையாக சொல்ல முடியாமல் வீட்டில் எதுவும் இல்லை, அதை அவள் வாசலில் நின்று தன் கண்களால் பேசுவாள். நம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட பேச விரும்புகிறேன். என் கண்களை பார், என் இருதயத்தில் உள்ளதை சொல்கிறேன். நீங்கள் திரும்பி அவரை பார்க்கும்போது அக்கினி ஜுவாலை போன்ற அவருடைய கண்களை பார்க்கிறீர்கள். மேலும் இந்த அக்கினி பாவத்தை எரிக்க வேண்டும். ஏதேனும் அசுத்தமோ பாவமோ உங்களில் இருந்தால் நாம் அவரை நோக்கி பார்க்க துணிய மாட்டோம். நாம் வேறு திசையில் பார்ப்போம். ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்தை தூய்மையாக வைத்திருந்தால் நீங்கள் அவரை பார்க்க முடியும். அவருடைய கண்களில் அன்பு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் கண்கள் அவருடைய கண்களை சந்திக்கும் போது வார்த்தைகளால் சொல்ல முடியாததை கண்களால் நீங்கள் சொல்ல முடியும். கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளைகளே, என் கண்களை பார். நான் உன்னை எவ்வளவாக நேசிக்கிறேன் என்று அப்போது உனக்கு தெரியும். நீங்கள் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை அல்லது பிரச்சனைகளை பார்க்காதீர்கள். தொடர்ந்து அவருடைய கண்களை பாருங்கள். அப்போது உங்கள் மீது அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது மற்றும் வலிமையானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு நோக்கத்திற்காக அவர் உங்களை தண்டிக்க வேண்டும் அல்லது சிட்சிக்க வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவளை சிட்சிக்கிறார். பிரச்சனையின் மத்தியில் அவருடைய கண்களை பாருங்கள். அவருடைய அன்பை நீங்கள் ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டீர்கள். அவரிடம் கேளுங்கள், ஆண்டவரே, உமது அழகையும் மகிமையும் காண எனக்கு கண்களை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு புதிய பார்வையின் வெளிச்சம் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்பதை நீங்கள் காணலாம்.